இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து எம்பாக்ஸ் வைரஸ் பத்தி பேச போறோம். இத மங்கி பாக்ஸ் வைரஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜூனாட்டிக் வைரல் டிசீஸ். இந்த வைரஸை வந்து எப்போ ஐசோலேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1958 வருஷம் வந்து ஆப்பிரிக்கன் ரீஜன்ல ஒரு காலனிஸ் ஆஃப் மங்கீஸ்ல இருந்து தான் இந்த வைரஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ பேசின்ல 1970 ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் கேஸை வந்து இந்த காங்கோ பேசின்ல வந்து அவங்க ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இது வரைக்கும் இந்த எம்பாக்ஸ் வைரஸ் வந்து ஆப்பிரிக்கன் அண்ட் சென்ட்ரல் யூரோப்ல தான் அதிகமாக வந்து கேசஸ் வந்துட்டு இருந்திருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா May 31, 2022 தான் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் டோட்டலி 30 கேசஸை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் கேஸ் வந்து March 2024. இது எப்படி வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட். ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட்ல வந்து 60% வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. 60 to 80% கூட சொல்லலாம் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மூலமா. ஏன்னா இந்த வைரஸ்க்கு வந்து ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் தான் ஆரம்பிக்கும். சாதாரண அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இருமல், சளி, தும்மல். ஸோ இதில் வர ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக தான் அடுத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 21 நாள். உங்களுக்கு கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ் நம்ம யாராவது தும்மிருப்பாங்க. ஸோ அதோடைய ட்ராப்லெட் வந்து எங்கேயாவது டேபிள்லையோ சேர்லையோ கண்டாமினேட்டட் சர்ஃபேஸை நம்ம தொடும் போது அது மூலமாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. அனிமல்ஸ் டு ஹியூமன் கான்டாக்ட்ல இருந்தும் இன்ஃபெக்ஷன் வருது. இது வந்து ஒரு 20 to 30% நம்ம சொல்லலாம். பைட்ஸ் அண்ட் ஸ்கிராச்சஸ் சொல்லலாம் ஆஃப் ராட்ஸ், ஸ்குவிரல்ஸ், மங்கீஸ். எலிகள், அணில்கள், குரங்குகள் இதோடைய ஸ்கிராச் இல்லாட்டி பைட் மூலமா வந்து நம்மளுக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் இதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 21 days அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 21 நாள் வந்து ஏசிம்டமேட்டிக் பீரியடாக தான் இருக்கும். ஜாஸ்தி எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஃபீவர் இருக்கும், சில பேருக்கு வந்து லேசாக குளிர் இருக்கும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், இருமல், தும்மல், சில பேருக்கு தலைவலி இருக்கும், மசில் கிராம்ஸ், உடம்பெல்லாம் அப்படி ஒரு மாதிரி வலிச்சிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஃப்ளூ எப்படி இருக்கோ அதே போல தான் இருக்கும். ரேஷஸ்லாம் அதுக்கப்புறமேல் தான் டெவலப் ஆகும். இந்த ரேஷஸ் வந்து ஒரு மேக்லர் பேப்புலர் ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸுக்கு எப்படி வந்து இந்த ரேஷஸ் வருதோ அதே மாதிரி அந்த வெசிக்கிள்ஸ் மாதிரியே உங்களுக்கு அந்த ரேஷ் வரும். இது வந்து ஒரு 9 நாள் எடுக்கும் உங்களுக்கு. அது வந்து விதிர்ந்து நம்மளுக்கு அந்த ஸ்கேப்ஸ் விழுந்த பிறகு அது மறுபடியும் நம்மளுக்கு குணமாகும். இது வந்து நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸை காட்டிலுமே இந்த ரேஷஸ் அண்ட் இந்த வெசிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நெறிக்கட்டும், கழுத்துக்கு கீழே நெறிக்கட்டும், தொண்டைக்கு கீழே நெறிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கூட இதுக்குடைய சிம்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த ரேஷஸ் வந்து எங்கே ஜாஸ்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்பகுதியில் வந்து ஜாஸ்தி வரும். ஃபேஸில் 95% வந்து முகத்தில் வரும். கையில், பாதத்தில் இதிலெல்லாம் வந்து ஒரு 85 to 90% வரும். ப்ரைவேட் பார்ட்ஸ் ஜெனிட்டாலியாலையும் வரும். இது ஒரு 30% வரும். சில பேருக்கு வந்து கஞ்சன்டைவா, தட் இஸ் கண்ணுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி வந்து ரேஷஸ் வந்து வரும். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயினில் வந்து ஒரு ஆபத்தான ஸ்ட்ரெயின் என்னதுன்னா கிளாட் 1Bன்னு சொல்கிற ஸ்ட்ரெயின் வந்து இது ஒரு டேஞ்சரஸான ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஸ்ட்ரெயினுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வேக்சினேஷன் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஏற்கனவே வேக்சினேஷன் இருக்குது. சில கண்ட்ரீஸில் வந்து அதை மாஸ் கேம்பெயினாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆலோசனையும் நடக்குது. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளாரையும் எப்படி கேசஸோட டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்து மாஸ் வேக்சினேஷன் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியும் வந்து டிசைட் பண்ணும். இப்போ கோவிட் டைமில் எப்படி கேசஸ் வந்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும் போது வேக்சினேஷன் தேவைப்பட்டுச்சு எல்லாத்துக்கும், அதே போல் வந்து இந்த இயர் எண்ட் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அந்த கேசஸோட டெவலப்மெண்ட்டை வந்து பார்ப்பாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த வேக்சினேஷனுடைய தயாரிப்பு ப்ராசஸை வந்து ரொம்ப மும்முரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இம்னாவியூ அண்ட் இம்னாவெக்ஸ்ன்னு சொல்கிற வேக்சின் வந்து இருக்குது. இது 18 வயசுக்கு மேலே உள்ள நபர்களுக்கு வந்து தரலாம். இது 2 டோஸாக தரணும், 28 நாள் இடைவெளியில். யூகே, யூஎஸ், கனடாவில் பார்த்தீங்கன்னா MVA-BN வேக்சின் சொல்லிட்டு இருக்குது. ஜப்பானில் LC16 சொல்கிற வேக்சின் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ACAM 2000 சொல்கிற வேக்சின் வந்து இருக்குது. ஸோ இந்த வேக்சின் வந்து தேவைப்படுறவங்களுக்கு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோட இப்போதைக்கு தராங்க. தட் இஸ் ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கான்டாக்ட் இருக்குதுன்னு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக தான் பரவுது. தட் இஸ் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூயிட் வந்து அடுத்தவங்களை கண்டாமினேட் பண்ணும்போது இது பரவல் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது வந்து ஃபாலோ
யூனிவர்சல் ப்ரிகாஷன் அண்ட் ஹேண்ட் ஹைஜீன். ஸோ நம்ம ஹேண்ட் ஹைஜீனை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். கைகளை வந்து நீங்கள் நல்லா வெளியில் போயிட்டு வந்த பிறகும் கைகளை நல்லா சோப் போட்டு கழுவுங்க. நம்ம கோவிட் டைம் நம்ம எப்படிலாம் ப்ரிகாஷன் எடுத்தோமோ அதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வராமல் நம்ம தடுக்கலாம். யாருக்காவது இருமல் சளி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட நெருங்கி பழகிறத வந்து கொஞ்ச நாள் நீங்கள் தவிருங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் டியூ டு எம்பாக்ஸ் வைரஸாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கே போனாலும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் வந்து கொண்டு போங்க. கூடிய மட்டுக்கும் ஒரு க்ரௌடட் பிளேஸ்க்கு போகிறத வந்து இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக மேண்டேட்ரியாக நீங்கள் வேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வேர் பண்ணும் போது நம்ம எம்பாக்ஸ் வைரஸ்லேருந்து நம்மளே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸ்டே சேஃப், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எம்பாக்ஸ் வைரஸ். தேங்க்யூ.